பார்வதி பரபரப்புடன் வெளியே செல்ல ஆயத்தமானாள். அந்த வீட்டின் மற்ற பகுதிகளில் குடியிருப்பவர்கள் விழித்துக் கொள்ளும் முன் புழக்கடை கிணற்றில் 2 வாளி தண்ணீரை இறைத்து தலையில் கொட்டிக்கொண்டு ஸ்நானத்தை முடித்துக் கொண்டாள். ஈரப்புடவையை பிழிந்து சுற்றி கொண்டு முன்பக்கத்தில் இருந்த தன் குடியிருப்பு பகுதிக்கு மெல்ல வந்தாள். பெற்றோர்களின் மறைவுக்கு பிறகு தனியாகிவிட்ட அவள் திருவல்லிக்கேணி நாட்டரசன் தெருவில் இருந்த 7ஆம் எண் ஓட்டுக்கூரை வீட்டின் முன்பகுதியில் ஒன்று குழுத்தனக்காரியாக வசித்துக் கொண்டிருந்தாள். பல யுகங்களாக அங்கே வசிப்பது போன்று அவளுள் ஒரு பிரமை. கொடியில் கிடந்த காய்ந்த புடவை ரவிக்கையை அவசரமாக அணிந்து கொண்டு ஈரத்தலையை வேகமாக துவட்டத் தொடங்கினாள். அதற்குள் கிழக்கு வெளுக்கத் தொடங்கிவிட்டது. முற்றத்தில் பரவி கிடந்த இருள் பிரிந்து வெளிச்சம் படரத் தொடங்கியது. தாழ்வாரத்து தூண் மீது ஒரு ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த சிறிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபடி வாரிக்கொண்டே இட்டாள். சின்னதாக ஒரு குங்குமப் பொட்டை வைத்துக் கொண்டு தன் தோள்பையை எடுத்து தயாராக கூடத்து மேஜை மீது வைத்தாள். கூடம், தாழ்வாரம், சிறு சமையலறை, படுக்கையறை, பொதுமுற்றம் என்ற அந்த பகுதிக்கு அவள் ஆரம்ப காலத்தில் 50 ரூபாய்கள் வாடகை தந்து குடி புகுந்தாள். சமீபத்தில் வாடகையை 3 பங்காக உயர்த்தி விட்டிருந்தார் வீட்டுக்கு சொந்தக்காரர். வாடகை போக மீதம் உள்ள வட்டி பணத்தில் அவள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்வது சிரமம். அதற்காக வேலையிலிருந்து ஓய்வடைந்த பின்னரும் அவள் வேலை செய்ய நேரிட்டது. அருகில் இருந்த ஒரு தட்டெழுத்து நிறுவனத்தின் ஜாப் டைப்பிங் பகுதியில் வேலைக்கு அமர்ந்து விட்டிருந்தாள். காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வேலை. அங்கிருந்த மற்ற தட்டெழுத்தர்களை விட அவள் மிகவும் சுத்தமாக தவறுகள் இன்றி டைப் அடிக்கிறாள் என்ற தகுதியில் நிறுவனத்தின் தலைவர் ஒட்டுமொத்தமாக அவளுக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளம் வழங்கி கொண்டிருந்தார். அவள் அப்பா பெரிய வேலையில்தான் இருந்தார். கை நிறைய சம்பாதித்தார். வசதியான பெரிய வீடு, கார் என்று செல்லமாக வாழ்ந்தவள்தான் அவள். அந்த ஒரு தவற்றுக்கு பின் அவள் வாழ்க்கையிலே சரிந்து போய்விட்டாள். சமையலறையில் இருந்த சில தட்டுமுட்டு சாமான்களும் படுக்கை அறைக்குள்ளிருந்த பெரிய தகரப்பெட்டியும் பழைய மர பீரோவும் தான் அவளது சொத்துக்கள். அவசரத்துக்கு விற்று சாப்பிட அவள் மேல் நகைகள் எதுவும் கிடையாது. காதில் அணிந்திருந்த முத்துத்தோடுகளும் கழுத்தில் கிடந்த மெல்லிய தங்க சங்கிலியும் வலது கையில் அணிந்திருந்த மெல்லிய 2 தங்க வளையல்களையும் கைகடிகாரத்தையும் அவள் தனது கடைசி கால தேவைக்கு ஒரு சமயம் உதவலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தாள். அப்பா பெருங்காய பாண்டமாக வாழ்ந்துவிட்டு போயிருந்தார். அவரது கடைசி காரியங்களுக்கு வைத்திருந்த சொத்து சரியாகிவிட்டது என்று அண்ணன் கைவிரித்து விட்டார். அம்மாவின் நகைகளை அக்காவும் அண்ணியும் ரகசியமாக பங்கிட்டுக் கொண்டு விட்டனர். பர்ஸை திறந்து பணத்தை எண்ணி பார்த்தாள். பஸ் போக்குவரத்து செலவுக்கு, வழியில் தாகத்துக்கு ஒரு குளிர்பானம் வாங்கி குடிக்கவும் தேவையான சில்லறை இருந்தது. சோறு இல்லாவிட்டால் கூட அவள் நாள் முழுவதும் பட்டினி கிடப்பாள். காலையில் எழுந்ததும் ஒரு வாய் காஃபி குடிக்காவிடில் அவள் மண்டை வெடித்து சிதறி போய்விடும். படுக்க போகும் முன் ஃபில்டரில் இறக்கி வைத்திருந்த டிகாக்ஷனுடன் பால் பொட்டலத்திலிருந்து சிறிது பாலை விட்டு கலக்கி சர்க்கரை போட்டு கேஸ் அடுப்பில் சுட வைத்து பரபரப்புடன் முதலில் சூடாக காஃபியை குடித்து முடித்தாள். மீதமிருந்த பாலை காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வைத்துவிட்டு புறப்பட்டாள். அந்த பெரிய நிறுவனத்திலிருந்து அவள் ஓய்வடைந்ததும் அவள் அன்றாடம் உபயோகித்த குடையும் ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டிருந்தது. வித்து கொண்டு விட்ட கம்பிகளை சரிப்படுத்த குடை ரிப்பேர்காரர் கடைக்கு போக நேரமின்றி அவளது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. பரவாயில்லை, காலை வேலைதானே என்று அவள் கதவுகளை பூட்டிவிட்டு செருப்புகளை காலில் வேகமாக திணித்துக் கொண்டு வெளியே கிளம்பி விட்டாள். பஸ் நிலையம் தெருவிலிருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருந்தது. முன்னர் போல அவளால் இப்போது வேகமாக நடக்க முடியவில்லை. சமீப காலமாக அவளுக்கு திடீரென்று உடலில் ஒரு அயர்ச்சி. உடம்பு தக்கையாகி விட்டது போன்றதொரு உணர்வு. அவசரமாக நடந்தால் மூச்சு நின்றுவிடும் போன்ற ஒரு திணறல். டாக்டர் ரேவதியிடம் தன் உடலை பரிசோதனை செய்து கொண்டு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம். டாக்டர் அம்மாளுக்கு அவளது வறுமை நிலை தெரியும். ஃபீஸ் எதுவும் கேட்காமலே அவளுக்கு இனாம் வைத்தியம் செய்வாள். ஆனால் அவள் டாக்டர் ரேவதியிடம் நாடிய உதவி வேறு ஒன்றாக இருந்தது. அவளது உடல்நிலைக்கு சிகிச்சை பெறுவதை விட அந்த உதவிதான் முக்கியமானதாக இருந்தது. சங்கிலி தொடர் போல அந்த நினைவு மனதில் எழ பாதையோரத்தில் ஒரு கணம் பிரமிப்புடன் நின்றாள். விவரிக்க இயலாத துயரம் நெஞ்சை இருக்குவதை உணர்ந்தாள். கண்கள் பனித்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டு மெல்ல மெல்ல நடந்தாள். டாக்டர் ரேவதி அந்த வட்டாரத்தில் மிகவும் பிரபலமான டாக்டர். அவளது கிளினிக்குக்கு அம்மா அவளை ஒரு நாள் மாலை அழைத்து கொண்டு போனாளே, அது வாழ்விலே மறக்க முடியாத சம்பவமாயிற்றே. பார்வதிக்கு கண்ணாடி வளையல் என்றால் மிகவும் பிரியம். முதல் நாள் மாலை அவள் தன் கல்லூரி தோழி ஒருத்தியுடன் கடற்கரைக்கு காலார நடந்து போய்விட்டு வரும் வழியில்தான் ஒரு கடையில் கை நிறைய கலகலவென கண்ணாடி வளையல்களை வாங்கி போட்டுக் கொண்டு வந்தாள்.
இதென்ன வேஷம்? அண்ணன் கோபித்துக் கொண்டதை கூட அவள் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. பெண் குழந்தை ஆசைப்பட்டதை அந்தந்த வயசுல அனுபவிக்கிறதுல தப்பு என்ன? தங்க வளையலாம் வேணும்னு கேட்டா வெறும் கண்ணாடி வளையல்கள் அப்பா கொடுத்த காசுல வாங்கியிருக்கிறா. அம்மா அவளுக்காக பரிந்து கொண்டு பேசிய போது அண்ணியின் முகம் சுருங்கி போனது. உங்களுக்கு என்ன என்ற பாவத்தில் கணவனை கண்களால் வெட்டினாள். அன்று மாலை ரேவதியின் கிளினிக்கில் அவர்கள் முறை வந்த போது பெஞ்சிலிருந்து எழுந்து கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். டாக்டர் ரேவதியை அப்பொழுதுதான் முதலாக பார்த்தாள். சிவப்பாக ஒல்லியாக கூரிய மூக்கும் பளபளத்த கண்களும் உயர தூக்கி போட்ட கொண்டையுமாக புடவை மேல் வெள்ளைக்கோட் அணிந்து கொண்டு நின்ற அவளை பார்த்ததுமே பார்வதியின் சப்த நாடியும் ஒடுங்கி போயின. அவள் மிக பிரபலமான பெண் வைத்தியர். பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்றி படித்து பல பட்டங்களை தன் பெயருக்கு பின்னால் வாலாக்கி கொண்டிருப்பவள். அவள் பார்வதியின் நோயின் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாள். வாயும் உதடுகளும் காய்ந்து போக படபடத்த மார்புடன் அறைக்குள் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள் அவள். குழந்தைக்கு வளகாப்பு ஆயிடுது போல இருக்கே. பார்வதியின் கையில் அடுக்கப்பட்டிருந்த வளைகளை பார்த்து புன்மருவலைத்தாள் டாக்டர் ரேவதி. அம்மா முகம் சிவந்து போனாள். பார்வதிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இவ என் கடைசி பெண்ணு. மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கா. போன வருஷம் இவ அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. இவளுக்கு தான் இனி வரன் தேடணும். அதுக்குள்ள இந்த வயசுல வியாதி வந்து தொலைஞ்சா. அம்மா மடமடவென பேசினாள். பார்க்க ஆரோக்கியமா இருக்கா. என்ன வியாதின்னு கவலைப்படுறீங்க? டாக்டர் ஸ்டெதஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிக்கொண்டு பார்வதியை ஒரு உயரமான பெஞ்சில் ரப்பர் விரிப்பின் மேல் படுக்கச் சொன்னாள். கதவை சாத்திவிட்டு ரேவதி அவள் அருகில் வந்து ஆடைகளை நீக்கிவிட்டு பரிசோதிக்க தொடங்கினாள். திடீர்னு குழந்தைக்கு வயிற்றுல கட்டி கிளம்பிட்டது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபரேஷன் பண்ணாம ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும். அம்மா சற்று தூரத்தில் நின்றபடி முணுமுணுத்தாள். கட்டியா? யார் சொன்னது? உங்க பொண்ணு கர்ப்பமா இல்ல இருக்கா என்று கூறிவிட்டு டாக்டர் பார்வதியின் கையை பிடித்துக்கொண்டு அவளை பெஞ்சில் இருந்து இறக்கிவிட்டாள். கர்ப்பமா? என்ன குழப்பறீங்க டாக்டர்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அம்மா அலறி விட்டாள். ஆகாட்டா கர்ப்பமாக முடியாதா? உண்மையாவா சொல்றீங்க? தப்பா சொல்லி எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். அம்மா தழுதழுத்தாள். உங்களுக்கு வீண் சந்தேகம் ஏன்? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் என்று கூறிவிட்டு மேஜை மேலிருந்த மணியை அடித்தாள். உள்ளே எட்டி பார்த்த நர்ஸ் பெண்ணுடன் பார்வதியை ஒரு சிறு காகித துண்டுடன் கிளினிக்கின் பக்கத்தில் இருந்த அடுத்த கட்டடத்திற்கு அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் ஈரம் சொட்டியபடி பிரேமில் தொங்கிக் கொண்டிருந்த எக்ஸ்ரே படத்துடன் நர்ஸ் வேகமாக உள்ளே வந்தாள். அம்மாவுக்கு டாக்டர் ரேவதி அந்த எக்ஸ்ரேயை காட்டினாள். நல்லா பாருங்க, உடம்ப சுருட்டி தெரியும். அந்த எலும்பு உருவம் தான் உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள்ல பிறக்க போற பேரனோ இல்லைன்னா பேத்தியோ. உங்க பொன் வயிற்றுல கட்டி இல்ல, கர்ப்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு. மெலிதாக முருவளித்தாள். டாக்டர் மேலே பேசும் முன் அம்மா ஆவேசம் வந்தவள் போல பார்வதியின் கூந்தலை பிடித்துக்கொண்டு தலையை சுவரில் பலமாக மோதினாள். பாவி பொண்ணே, சொல்லுடி. யாருடி அந்த அயோக்கியன்? குடிய கெடுத்துட்டியே சண்டாளி. சொல்லு, இல்லாட்டா இங்கே உன்னை கொன்னுட்டு நானும் செத்து போறேன். இதுக்குத்தான் இந்த வேஷம் போட்டியா திருடி என்று கத்தியபடி வளைகள் குலுங்கிய கரங்களை சுவரில் மோத கலகலவென்ற சத்தத்துடன் அவை உடைந்து தரையில் சிதறி விழ வளைத்துண்டங்கள் கைகளை குத்தி ஏற்படுத்திய காயங்களிலிருந்து ரத்தம் வழிய பார்வதி வேதனை பொறுக்காது கதற எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் நடந்த நிகழ்ச்சி. அம்மாவை இழுத்து பிடித்து டாக்டர் ஒரு நாற்காலியில் அமரச் செய்தாள். கூச்சல் போட்டு ரகல செய்ய இது உங்க வீடு இல்ல, என் கிளினிக். மத்த நோயாளிக பயந்து போயிடுவாங்க. வாய மூடுங்க என்று அதட்டினாள். நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்து கீழே சிதறி கிடந்த வளையல் துண்டங்களை கனப்பொழுதில் வாரி சுத்தப்படுத்தினாள். பார்வதியின் தலையை சோதித்து காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிந்து கொண்டதும் கைகள் மீது ஏற்பட்ட காயங்களை பஞ்சினால் துளைத்து சுத்தப்படுத்தி மருந்து போட்டு பிளாஸ்டிக் துண்டங்களை ஒட்டினாள் டாக்டர் ரேவதி. அம்மா மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். டாக்டர், இதை எப்படியாவது கலைச்சு வெளியேற்றி என் குடும்பமானத்தை காப்பாத்திரணும். உங்களை தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். தொப்பென்று டாக்டர் ரேவதியின் காலடியில் விழுந்து விம்மினாள். மெல்ல அம்மாவை தூக்கி நிறுத்திய டாக்டர் ஒரு துண்டால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டாள். செய்வது சட்டப்படி தவறு. மேலும் எனக்கு பிடிக்காத காரியம். இந்த நிலையில கருச்சிதைவு செய்யவும் முடியாது. குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. உங்க பொண் ஒத்த நாடியா வயித்தோட இருந்ததுனால இத்தனை நாள் வரை யாரும் கண்டுக்கல. அது வரைக்கும் நீங்க அதிர்ஷ்டசாலி. இனிமேலும் இதை மறைக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். அது தேவையானு சொல்லுங்க. அம்மா கன்னத்தில் தாரையிட்ட கண்ணீரை துளைத்து கொண்டாள். ஏதாவது செஞ்சு எங்களை இந்த அவமானத்துல இருந்து காப்பாத்துங்கம்மா, தழுதழுத்தாள் பார்வதியின் தாய்.
அக்கம் பக்கத்தவர்கள் கவனத்திற்கு ஒரு போலி சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். உங்க பொண் தன் சகோதரி வீட்டுக்கு சீராட போயிருப்பதா கதை பரப்பி விட்டுட்டு அவளோட துணிகளை ஒரு பெட்டியில அடுக்கி அவளை டாக்ஸிலயோ வேற வண்டி எதுலயோ ஏத்தின் வந்து என் வீட்டுல விட்டுருங்க, அவளை நான் என் கார்ல அழைச்சிட்டு போய் பூந்தமல்லியில என் சிநேகிதி மேற்பார்வையில செயல்படுற கருணை இல்லத்துல சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த சம்பவத்தையே மறந்து நிம்மதியா இருக்க முடியும். விவரமா சொல்லுங்க டாக்டர், எனக்கு கையும் காலும் பதறுதே, அம்மா அரற்றினாள். என் சிநேகிதி சாரதா தேவி நடத்துற அந்த கருணை இல்லத்தின் நோக்கமே இதுதான். இது மாதிரி தவறு செஞ்சுட்ட இளம் பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிறது தான் அதனோட நோக்கம். இவ யாரு, பேர் என்ன, எந்த ஊருன்னு அங்க யாரும் விவரமே கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனியா ஒரு அறை கொடுக்கப்படும். கர்ப்ப காலத்துல எந்த விதமான கவனிப்பு தேவையோ அத்தனையும் அங்க கிடைக்கும். பிரசவ வேதனை வந்ததும் கவனிச்சுக்க நல்ல திறமையான டாக்டர்கள், நர்ஸுகள் இருக்காங்க. பிறக்கும் குழந்தைய கொஞ்ச நேரம் மட்டும் தாயோட இருக்க அனுமதிப்பாங்க. அப்புறம் அந்த தாயாருக்கும் குழந்தைக்கும் எந்தவித சம்பந்தமுமே இருக்காது. உடம்பு தேர்னதும் உங்க பொண்ணை என் கார்ல அழிச்சுன்னு வந்து என் வீட்டுல வச்சிருப்பேன். உங்களுக்கு செய்தி கிடைச்சதும் நீங்க அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஒரு சின்ன தொகை கருணை இல்லத்துக்கு நீங்க அன்பளிப்பா தர வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். குழந்தை பிறந்த சங்கதி பரம ரகசியமா பாதுகாக்கப்படும், கவலை வேண்டாம். அப்படியே செய்யறேம்மா, அந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துனா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம்மா, கை கூப்பி வணங்கினாள் அம்மா. டாக்டர் ரேவதியின் உத்தரவுப்படியே சில நாட்களுக்கு பின் தன் சகோதரி வீட்டுக்கு சீராடப் போவதாக பெட்டியுடன் டாக்ஸியில் கிளம்பினாள் பார்வதி. பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் எல்லையில் உள்ள ஓடிய ஒரு தெருவின் கடைசியில் பெரியதொரு தோட்டத்திற்குள் தான் அந்த கருணை இல்லம் அமைக்கப்பட்டிருந்தது. அவளைப் போலவே அங்கே இன்னும் சில பெண்கள் இருந்தனர். ஆனால் யாரும் யாருடனும் பேச அனுமதிக்கப்படவில்லை. காலையில் எழுந்ததிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வேலை கொடுத்து கொண்டிருந்தாள் தலைவி. சில பெண்கள் பாத்திரங்களை சுத்தப்படுத்தினார்கள், சிலர் தோட்டத்துக்கு ஹோஸ் பைப்பினால் தண்ணீர் வார்த்தனர். பார்வதிக்கு நூல் நிலையத்தை அன்றாடம் சுத்தப்படுத்தும் வேலை கிடைத்தது. இன்று யாருக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது, என்ன குழந்தை பிறந்தது, எல்லாம் மர்மமாக இருந்தது. கருணை இல்லத்தில் காரியங்கள் சம்பந்தப்பட்டவர்களை தவிர மற்றவருக்கு எட்டாத வகையில் ரகசியமாக செயல்பட்டன. தனக்கு அளிக்கப்பட்ட அறையின் கதவை அடைத்துக் கொண்டு கட்டிலின் மீது உட்கார்ந்தபடி தூக்கம் வராது ஜன்னல் வழியே வானத்தை உற்று பார்த்து கொண்டு பொழுதை ஓட்டும் போதுதான் அவளுக்கு ரவிக்குமாரின் நினைவு நெஞ்சை அடைத்தது. அவர்களது அந்தஸ்துக்கு மீறிய இடத்து பிள்ளை ரவிக்குமார். ஆனால் காதலுக்குத்தான் கண்ணில்லையே. அவர்களது சந்திப்பு மிகவும் விசித்திரமானது. ஒரு நாள் மாலை சிநேகிதியின் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க அண்ணா சாலை பக்கம் போனவள் நடைபாதையில் எதிரே வந்தவனுடன் வேகமாக மோதி கொண்டு விட்டாள். கண்ணு அவிஞ்சா போச்சு, அயோக்கிய ராஸ்கல். தொண்டையில் எழுந்த வார்த்தைகள் வாயோடு நின்று போயின. கண்களால் சிரித்த அந்த கட்டழகன் சாரி, மன்னிச்சுக்கோங்க என்று பட்டு போன்ற குரலில் குழைந்ததும் அவள் அப்படியே சொக்கி போய்விட்டாள். மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுக்குப்புறமாக இருவரும் நின்றார்கள். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, மீண்டும் கண்களால் சிரித்தான் அவன். மௌனமாக அவள் முறுவலித்தாள். நுங்கம்பாக்கத்துல தானே உங்க வீடு? இல்ல, அடையாறு பக்கம். வேற எங்கேயோ பார்த்த நினைவு பசுமையா மனசுல இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, நான் அடிக்கடி இப்படி அண்ணா சாலை பக்கம் வரதில்ல. பரவாயில்ல, நான் செஞ்ச தப்புக்கு உங்களை என் கார்ல ஏத்திக்கிட்டு உங்க வீட்டுல கொண்டு விடுறேன். ஐயோ வேண்டாம். சுதர்சனன் கோ செல்வரத்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரத்துக்கும் ஒரு முறை ஏதாவது ஒரு விழால தலைமை தாங்கிறது தான் அப்பாவோட முக்கியமான வேலை. அடிக்கடி பத்திரிகையில கூட அவர் படம் வந்துகிட்டு இருக்கும். அவரோட ஏக புத்திரன் நான். என்னை பத்தியே நான் சொல்லிக்க கூடாது, நான் ரொம்ப சாதுவான பிள்ளை. இருவரும் கலந்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக வளர்ந்தது போக யாரை பற்றியும் அக்கறைப்படாமல் அடிக்கடி சந்திக்க தொடங்கினார்கள். வீட்டவர்களுக்கு தெரியாது. கூடியவரை யார் கண்களிலும் படாமல் இருவரும் பட்டணத்தை காரில் பவனி வந்தார்கள். உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன், பயப்படாத, தைரியம் சொன்னான் ரவிக்குமார். அவளும் அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு போனாள். தோழியின் கல்யாணத்திற்கு போவதாக வீட்டில் சொல்லிவிட்டு ரவிக்குமாருடன் திருவான்மியூரில் இருந்த அவர்களது கெஸ்ட் ஹவுஸில் ஒரு இரவை கழிக்க நேர்ந்த போதுதான் அவள் அந்த தவற்றை செய்துவிட்டாள். குலுங்கி குலுங்கி அழுத அவளை அவன் சமாதானப்படுத்தினான். 3 மாசம் பொறுத்துரு, அப்பா வெளிநாட்டு சுத்து பயணத்திலிருந்து திரும்பி வந்துருவாரு. அவர்கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். உன்னை ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன், கை மீது அடித்து சத்தியம் செய்தான். அவன் சொன்னது போல 3 மாதங்களுக்கு பின் அவன் தந்தை ஊர் திரும்பி விட்டு இருந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அவளை அவன் அழைத்துச் சென்று தந்தையிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக ஏற்பாடு. கவலைப்படாத, இன்னும் 2 நாள் தான். எங்க கொஞ்சம் சிரிப்பாக்கலாம் என்று அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு போனான். சில நாட்களாக அவள் பட்ட மனவேதனையும் பயமும் கொஞ்ச நஞ்சமல்ல.
அப்போது அவள் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். இந்த உண்மையை அவள் ரவிக்குமாரிடம் கூட சொல்லவில்லை. வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதுவரை ரகசியமாக சமாளித்து விட்டிருந்தாள். அதை வெகு நாட்கள் மறைக்க முடியாதே என்ற திகில். ரவிக்குமாரின் வார்த்தைகள் அவளுக்கு அப்போது மிக்க ஆறுதலை தந்தன. அன்று காலை பத்திரிகையை புரட்டியவள் தன்னையும் மீறி ஆ என்று அலறிவிட்டாள். என்னாச்சு, ஏன் கத்துன? அண்ணி ஓடி வந்தாள். விசாரித்த போது பட்டென்று ஒரு பொய். கீழே உட்கார்ந்தேன், கால் மடக்குன்னு சுளுக்கிடுச்சு. அப்போது சாமர்த்தியமாக தப்பினாள். ஆனால் குளியலறைக்குள் சென்று பத்திரிகையில் படித்த விஷயத்தை நினைத்து குமுறி குமுறி அழுத அழுகை. நேற்று மாலை மகாபலிபுரத்துக்கு உல்லாச பயணம் சென்றுவிட்டு திரும்பி வந்த அம்பாசிடர் கார் எதிரே வந்த லாரியுடன் மோத 3 இளைஞர்கள் படுகாயம் அடைந்தனர். காரை ஓட்டிக்கொண்டு வந்த 25 வயது இளைஞன் ஸ்தலத்திலேயே இருந்து போய்விட்டான். மற்ற இருவரும் அபாயகரமான நிலை, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இறந்த இளைஞன் ரவிக்குமார் சுதர்சன் கோவின் அதிபர் திரு செல்வரத்னத்தின் மகன். நெஞ்சு நெருப்பாக எரிய, வயிறு சுரண்டு துடிக்க, தனது துன்பத்தை வெளியே சொல்லிக் கொள்ள முடியாது அழுதாள் அழுதாள் அழுதாள். அதே சமயம் திகில் நாளடைவில் அசுர வடிவில் அவளை ஆட்டி படைத்தது. வயிற்றிலே வளரும் சிசுவை பற்றி அவள் யாரிடம் சொல்ல முடியும்? இப்போது அவள் என்ன செய்வாள்? கருணை இல்லத்துக்கு போகும் முன் அம்மா அவளை எவ்வளவோ மிரட்டினாள். யாருடி அந்த பாவி, சொல்லி தொலை, ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சு தொலைப்போம். அவன் எவன்னு மட்டும் சொல்லிடு, பிடரிய பிடிச்சு தள்ளின் வந்து மனையில உட்கார வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட பண்றேன். அண்ணன் சவால் விட்டார். ஏமா இவ்ளோ கேக்குறமே, அவன் யாருன்னு சொல்லக்கூடாதா? நம்ம அந்தஸ்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஜாதிக்காரனாலும் நாங்க ஒப்புத்துக்கிறோம். அப்பா இதமாக பேசி பார்த்தார். எல்லாவற்றிற்கும் அவளிடமிருந்து வந்த பதில் அழுகைதான். அப்பப்பா, பிரசவ வேதனையின் போது அவள் பட்ட அவஸ்தை. முடிவில் அறுவை சிகிச்சை எதுவுமின்றி ஒரு அழகான பெண் குழந்தைக்கு தாயானாள். குழந்தையை எடுத்து நர்ஸ் காட்டிய போது குமார் குமார் என்று மனதிற்குள் புலம்பியபடி ஆசையோடு மகளை அணைத்துக் கொண்டு கண்ணீர் உகுத்தாள். அந்த அழகான குழந்தை அவமானத்தின் சின்னமாக அவளுக்கு சிறிதும் தோன்றவே இல்லை. ரவிக்குமார் அவளிடம் விட்டு போனதொரு நினைவு சின்னம். அதை வளர்த்து ஆளாக்கி அந்த இன்பத்திலே அவள் தன் கவலைகளை மறந்து வாழக்கூடாதா? நர்ஸ் குழந்தையை சிறிது நேரம் அவளிடம் விட்டு போன போது தன் மார்பில் சுரந்த பாலை அதற்கு புகட்டினாள். அப்படியே குழந்தையை அணைத்துக் கொண்டு காலம் முழுதும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தபோது குழந்தை அவள் அருகில் இல்லை. நர்ஸ், என் குழந்தை எங்க என்று அவள் அழுததற்கு பதில் ஏதும் கிடைக்கவில்லை. அன்று மாலை டாக்டர் ரேவதி அவளை பார்க்க வந்திருந்தாள். டாக்டர், ஊர் உலகத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன் கெஞ்சினாள். டாக்டர் பதிலுக்கு லேசாக சிரித்தாள். ஒப்பந்தப்படி குழந்தைய கருணை இல்லம் எடுத்துக்கிச்சு. நீ தனியா தான் நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு திரும்ப போற. டாக்டர், என் குழந்தைய அனாதையாவா வளர்க்க போறாங்க? எனக்கு அவளை பார்க்க ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை கொண்டு வந்து என்கிட்ட காட்ட சொல்லுங்க, விம்மினாள் பார்வதி. முடியாது, கருணை இல்லத்து சட்டங்களுக்கு மீறி நான் எதுவும் செய்வதற்கு இல்ல, பேசாம ஓய்வு எடுத்துக்கோ, டாக்டர் அதட்டினாள். ஒரே ஒரு தடவை தான் பார்க்க ஆசைப்படுறேன் டாக்டர், தயவு செஞ்சு உதவுங்க. அவள் எப்படி கெஞ்சி அழுதாள். பயனே இருக்கவில்லை. 10 மாதம் வயிற்றில் சுமந்தாள். 10 நிமிடங்களில் பிரிந்து விட்டாள். என்ன கொடுமை! வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத துக்கம். வீட்டுக்கு அவள் திரும்பிய பின்னர் எல்லோரும் அவளிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ள தொடங்கினர். BA படிப்பை முடிச்சு தொலை, ஏதாவது தொழில் கல்வி அவசியம். இனி நீ உன்னை காப்பாத்திக்க தெரிஞ்சுக்கணும், அப்பா சீறினார். BA பட்டத்திற்கு பின் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயின்று அண்ணன் சிபாரிசின் பேரில் ஒரு பிரபல நிறுவனத்தில் கணக்கர் வேலையை ஏற்றுக்கொண்டாள். அண்ணன் பெங்களூருக்கு மாற்றலாகி தன் மனைவியுடன் போய்விட்டார். எத்தனை முறை அவள் கோடை காலத்தின் போது பெங்களூரில் 10 நாட்கள் அண்ணனுடன் தங்கியிருக்க ஆசைப்பட்டு கடிதம் எழுதி கேட்டு பார்த்தாள். பெற்றோர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கெட்டுப்போன பெண் அவள். பெங்களூரில் வந்து ஏதாவது தவறு செய்து விட்டால், உங்க தங்க லீவுக்கு வரக்கூடாது, என்னால பொறுப்பேற்றுக்க முடியாது, அண்ணி ஒரேடியாக மறுத்துவிட்டாள். தங்கையின் விஷயத்தை அக்கா ரகசியமாக தெரிந்து கொண்டிருந்தாள். தன் புக்ககத்தார் காதில் பட்டுவிடக் கூடாது என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்தாள். ஹைதராபாத்துக்கு வர ஆசைப்படுறியா? அம்மாடி, வேண்டவே வேண்டாம். நான் மானத்தோட வாழ்றது உனக்கு பொறுக்கலையா? மகராஜி, எக்காரணம் கொண்டும் நீ இந்த பக்கம் வரக்கூடாது. அக்கா அவளை வெறுத்து ஒதுக்கி விட்டாள். உன் அக்கா அண்ணன் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க தெரிஞ்ச உன் அப்பாவுக்கு உனக்கு ஒரு வழி செய்ய தெரியலையா? வேலை செஞ்ச இடத்தில் சில பெண்கள் அவள் வாயை கிண்டினர். வரதட்சணை தர முடியல, சரியான இடம் அமையல என்ற அவளது பதிலை அவர்கள் ஏற்கவில்லை.
காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டு இருப்பா. அதான் இந்த விரக்தி. ஜாதகத்துல எக்கச்சக்கமான தோஷம் இருக்கும். அதனாலதான் ஒருத்தரும் கிட்ட அண்டல. வயசாச்சு, எவன் கட்டுவான்? இவளுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் செஞ்சுக்க பிரியம் இல்ல. அதான் காரணம். இப்படி பலவிதமான வம்புகள். அவைகளை கேட்டுக்கொண்டே நாள் முழுவதும் உழைத்துவிட்டு ஓய்ந்து போய் அவள் வீட்டுக்கு வந்தால் அம்மாவும் அப்பாவும் விரோதியை பார்ப்பது போல அவளை முறைத்தனர். காலம் நழுவியது. அப்பா முதலில் இறந்து போனார். அம்மா சில மாதங்களில் அவரை பின்தொடர்ந்து போய்விட்டாள். இத்தனை பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுத்து உன்னால சாத்தியப்படாது. எங்கேயாவது ஒண்டு கொடுத்தனும் தேடிக்கோ. அண்ணன் கையை உதறிவிட்டு போய்விட்டார். அவளாக தேடிக்கொண்ட ஒண்டி கொடுத்தனம் அது. அக்காவும் அண்ணனும் இருந்தும் அனாதை போல் அவள் அங்கே தனியாகத்தான் வாழ்ந்தாள். ஆனால் அக்கம் பக்கத்து குடித்தனக்காரர்கள் அவளிடம் அன்பாக நடந்து கொண்டனர். அவளும் மற்றவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தாள். எத்தனை கஷ்டப்பட்டாலும், மழை கொட்டினாலும், இடி இடித்தாலும் அவள் மார்ச் மாதம் 7ஆம் தேதியை மறக்கவே முடியாது. வேலை செய்யும் நாளாக அது இருந்துவிட்டால் தட்டெழுத்து நிறுவன தலைவரிடம் முன்னதாகவே லீவு வாங்கி கொண்டு விடுவாள். காலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு வெளியே போக சுத்தமாக உடுத்தி கொண்டு கிளம்பி விடுவாள். வழியில் கடையில் 2 ஆப்பிளோ அல்லது வாழைப்பழங்களோ வாங்கி தோள் பையில் போட்டுக்கொண்டு பஸ் பிடிக்க கியூவில் ஆஜரவாகி விடுவாள். அண்ணா சாலையில் இறங்கி பூந்தமல்லி போகும் பஸ்ஸை பிடித்து ஏறி உட்கார்ந்ததுமே அவளது நெஞ்சு வெடித்துவிடும் போல துடிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆண்டுதோறும் அவள் செய்து வந்த பயணம் அது. சாரதா தேவி தலைவியாக இருந்தவரை காலை வேளை அவளை காண வரும் கூட்டத்தில் வரிசையில் நின்று உள்ளே சென்று கொண்டு வந்த பழங்களை மேஜை மேல் வைத்துவிட்டு, இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள், உங்களை பார்த்துட்டு போக வந்தேன் என்று திணறிவிட்டு வெளியே வருவாள். முன்பக்கத்து தோட்டத்தில் நின்று அந்த கட்டடத்தை சிறிது நேரம் ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு வீடு திரும்புவது வழக்கம். கடந்த 10 வருடங்களாக ரேவதி அந்த இல்லத்தின் தலைவியாக செயலாற்றிக் கொண்டிருந்தாள். அவளது முயற்சியால் அதன் அருகே ஒரு முதியோர் இல்லம் சமீப காலத்தில் உருவாகி கொண்டிருந்தது. கோடைக்காலத்து சூரியன் பூந்தமல்லி நெடுஞ்சாலையை நெருங்குவதற்குள் சுள்ளென்று எரிச்சலுடன் புறப்பட்டு விட்டிருந்தது. பஸ் நிலையத்தில் இறங்கி அருகில் இருந்த ஒரு தேநீர் கடையில் அவள் டீயும் பன்னும் வாங்கி சாப்பிட்டாள். டாக்டர் ரேவதிக்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருப்பது வழக்கம். அந்த பெரிய வரிசையில் நின்று அவள் முறை வருவதற்குள் பசியில் சுருண்டு விழுந்து விடாதிருக்க வேண்டும் என்ற அச்சம் அவளுக்கு. இத்தனை ஆண்டுகள் அவள் அங்கே வந்து கொண்டிருந்தும் அந்த நர்ஸ் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவசரப்படாத, உள்ள இருக்கிறவங்கள அம்மா பார்த்து முடிச்சதுன்னு தானே ஒன்ன அனுப்ப முடியும். கோபத்துடன் எரிந்து விழுந்தாள். பழக்கமான அந்த தேக்கு மர கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே போய் நின்றாள். ஏசியில் குளிர்ந்து கொண்டிருந்த அறை சமீபத்தில் மிகவும் சீராக்கப்பட்டு தரையில் கம்பள விரிப்புடன் அலமாரியில் அழகாக அடுக்கப்பட்ட புத்தகங்களுடன் புது முகத்துடன் பொலிந்தது. கடந்த ஆண்டில் அவள் பார்த்ததை விட டாக்டர் ரேவதி மிகவும் வயதானவளாக தெரிந்தாள். அடுத்தது யாரு? தடிமனான பிரேம் கண்ணாடி வழியே அவளை நிமிர்ந்து பார்த்தாள் டாக்டர் ரேவதி. நான் தான் பார்வதி வந்திருக்கேன் டாக்டர். ஓ நீயா, உட்காரு. என்ன சங்கதி? இன்னைக்கு என் பொண்ணு பிறந்த நாள். அதை கொண்டாட உங்களை பார்த்துட்டு போக எப்பவும் போல வந்திருக்கேன் டாக்டர். பேசி முடிப்பதற்குள் அவள் குரல் துயரத்தில் உடைந்தது. கமலா கமலா ஆரஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தோள் பையிலிருந்து பழங்களை எடுத்து மேஜை மேல் வைத்தாள். டாக்டர் ரேவதி லேசாக முறுவலித்தாள். உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு இன்னும் ஒன்னும் புரியல. நீ ஒன்னு எடுத்துக்கோ, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். சீக்கிரம் பழத்தை சாப்பிட்டுட்டு கிளம்பு. உனக்கு பின்னாடி பெரிய கும்பல் நிக்குது. அத்தோட அடுத்த வாரம் நாங்க இந்த கருணை இல்லத்து ஆண்டு விழாவை கொண்டாட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலை வேற எனக்கு ஏகப்பட்டது இருக்கு. உங்க நேரம் ரொம்ப அருமையானதுன்னு தெரியும் டாக்டர். ஒரு தாய் இன்னும் மனத்துடிப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல நீங்க எனக்கு ஒரு நாளும் மறுத்ததில்ல. எப்பவும் கேட்கிற கேள்வி அதே கேள்வியை கேட்க போறேன் டாக்டர். என் பொண்ணு சுகமா இருக்காளா? எப்பவும் சொல்றதான் நானும் சொல்ல போறேன். அவ சுகமா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா டாக்டர் என்று மேஜை அருகே நெருங்கி வந்து நின்றாள் பார்வதி. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும். இத்தனை வருஷம் நான் கேட்கல. ஆனா சமீப காலத்துல எனக்கு தெம்பு குறைஞ்சுகிட்டே வருது. அடுத்த வருஷம் வர முடியுமோ முடியாதோன்னு கவலையா இருக்கு. அதனால ஒரே ஒரு தடவை தூர நின்னு என் மகளை நான் பார்க்கும்படி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா. பார்வதி பேச முடியாது விக்கி அழுதாள். நீ யாரோ அவ யாரோன்னு ஆனப்புறம் ஏன் இந்த ஆசை? அவளை இங்க ஒப்படைச்சதுல இருந்து என் மனச குழஞ்சுகிட்டு இருக்க ஆசை. இத்தோட 35 வருஷமாது டாக்டர். இது வரைக்கும் இந்த கட்டடத்தை பார்த்து மனசை தேத்திக்கிட்டு வந்தேன். இந்த தடவை ஏனோ என்னால அந்த ஆசை அடக்கவே முடியல. ஒரே ஒரு தடவை அவளை பார்க்கணும்னு மனசு தவிக்குது. நான் இந்த உதவிக்கு என் உயிர் உள்ள வரைக்கும் நன்றியா இருப்பேன் டாக்டர். அவ வெளியூர்ல இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? அவ இந்த ஊர்ல தான் எங்கேயோ சுகமா வாழ்றான்னு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க.
அவ பேரு கல்யாணம் ஆன விவரம் எதுவும் எனக்கு வேண்டாம். தூர நின்னு பார்த்துட்டு, குழந்தை, உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்க்க பாக்கியம் பண்ணாத பாவி, என்னை மன்னிச்சிருன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருமான்னு வாழ்த்திட்டு போயிடுவேன். உதட்டை கடித்துக்கொண்டு யோசித்தாள் ரேவதி. இதுவரைக்கும் இந்த இல்லத்து சட்டத்தை மீறி நான் எதுவுமே செஞ்சதில்ல. எத்தனை பெண்கள் இங்க பிரசவித்து தங்களோட குழந்தைங்களை விட்டு போயிருக்காங்க. ஆனா யாரும் திரும்பி வந்ததில்ல. நீ மட்டும் ஏதோ பிரார்த்தனை போல வருஷம் தவறாம இங்க வந்துட்டு இருக்கிற. அதை நினைக்கிறச்ச அதிசயம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒரு தாயோட மனத்துடிப்பு, அவ்வளவுதான். வர வியாழக்கிழமை இந்த இல்லத்தின் ஆண்டு விழா. அப்போ நீ இங்க வா, ஒரு அழைப்புதழ் தரேன். நாங்க கட்டிக்கிட்டு இருக்க முதியோர் இல்லத்துக்கு வந்து தங்க போற முதியோர்களோட உன்னை நிக்க வைப்பேன். பல பெரிய மனிதர்கள் வந்திருப்பாங்க, பல பெண்கள் வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல உன் பொண்ணு யாருன்னு காட்டுறேன். வாய் பேசாம பார்த்துட்டு நீ போயிடணும், சரியா? நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியுடன் அழைப்புதழை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். வீடு திரும்பும் போது நெருப்பாக எரிந்த வெயில் நிலவாக அவளது உடலை தழுவியது. அனலாக வீசிய காற்று தென்றலாக தெரிந்தது. வியாழக்கிழமை காலை விடியும் முன்பே தயாராகிவிட்டாள். அவளுக்கு இருந்த ஒரே பழைய பட்டுச்சேலையை உடுத்தி கொண்டு புறப்பட்டு விட்டாள். காலை 10 மணி அளவில் கட்டடத்தின் முன்னால் போடப்பட்டிருந்த ஷாமியானாவில் ஒரே கூட்டம். புல்வெளியில் ஒரு பக்கம் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்களை பிரமிப்புடன் பார்த்தாள். அவள் பெண் கார் போன்ற வசதியுடைய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாளோ அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறாளா? இந்த கூட்டத்தில் அவள் எங்கே இருக்கிறாள்? இதோ போகிறாளே உயரமாக ஒடிசலாக, இவள்தான் அவள் மகளோ? அதோ நிற்கிறாளே அவளா? இந்த கூட்டத்தில் அவள் எங்கே இருக்கிறாள்? துக்கம் நெஞ்சை பந்தாக அடைத்தது. கண்கள் பனிக்க அவள் கால்கள் நடுங்க வயோதிகர்களுடன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். விழாவுக்கு வந்தவர்கள் சுருக்கமாக பேசியதும் முதியோர் இல்லத்தில் குடிபுகப் போகும் பெண்கள் எழுந்து வந்து விழா தலைவி தரும் உணவு பொட்டலத்தை வாங்கிக் கொள்ளவும் என்று ஒலிபெருக்கியில் யாரோ உத்தரவிட அவள் வாழ்க்கையில் எத்தனையோ கியூவில் நின்று பழகியிருக்கிறாள். ஆனாலும் ஏனோ நெஞ்சு படபடத்தது. கால்கள் தள்ளாடின. மூச்சு நின்றுவிடும் போன்றதொரு கலவரம். இந்தாங்க, கையில பிடிச்சுக்கங்க. இனிய குரலை கேட்டு திரும்பினாள். கீழே நழுவி விழ இருந்த உணவு பொட்டலத்தை விழா தலைவி அவள் கையில் வைத்து, இப்படி இந்த பக்கமா போங்க என்று கையை பிடித்து அவள் வெளியேற வேண்டிய திசை பக்கம் திரும்பினாள். எல்லோரும் புல்வெளியில் உட்கார்ந்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு பொட்டலத்தை பிரித்து சாப்பிடத் தொடங்கினர். பிரமிப்பும் ஏக்கமுமாக உட்கார்ந்திருந்த அவள் அருகே டாக்டர் ரேவதி வந்தாள். பார்வதி, நீ ஏன் சாப்பிடல? அப்படியே உட்கார்ந்திருக்கியே? டாக்டர் விசாரித்தாள். மெல்ல எழுந்து நின்றாள் பார்வதி. என் பொண்ணை பார்க்கணுங்கிற ஆசை, அதனால எனக்கு பசியே இல்ல டாக்டர். உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள். உன் பொண்ணு தான் கையால கொடுத்த சாப்பாட்டை கூடவா சாப்பிட மாட்டேன்? என்ன சொல்றீங்க டாக்டர்? வியப்பு தாளாது திணறினாள் பார்வதி. இன்னைக்கு விழாவுக்கு தலைமை வகிச்சாளே, இதோ இந்த பக்கமா வந்துட்டு இருந்தாங்களே, அவதான் உன் பொண்ணு. பேர் நந்தினி. இங்க வெள்ள சஃபாரி சூட்ல கம்பீரமா நிக்கிறாரே, அவர்தான் உன் மருமகன் ஜெயந்தன். பெரிய தொழிலதிபர். அதோ புல்வெளியில பட்டுப்பாவாடை குலுங்க ஓடுறாளே ஒரு சின்ன குட்டி பொன், அவதான் உன் பேத்தி. நல்லா பாத்துக்கோ, அனுப்பமா அவ பேரு. டாக்டர் அடிக்குரலில் சொன்னாள். பார்வதி உணர்ச்சி வசத்தில் நடுங்கி போனாள். இவளா என் பொண்ணு? இவளேதான் உன் பொண்ணு. இப்ப சொல்லு, வளர்த்திருந்தா நந்தினி இந்த உயர்நிலைக்கு வந்திருப்பாளா? புரியுது. அவமான சின்னமா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு என்ன போல ஒண்டு குடுத்தனத்துல நடமாடிட்டு இருப்பா. பெரிய ஒரு தப்பு செய்தவனா. ஆனாலும் கடவுள் என்கிட்ட எத்தனை கருணை காட்டி இருக்கிறாரு. நம்ப முடியல டாக்டர். இவளா என் குடும்பம்? டாக்டர், நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் என் மகளை பார்க்கலாமா? விழா முடிகிற வரைக்கும் பல தடவை உன் குடும்பத்தை பார்த்து நீ மகிழலாம். கருணை இல்லத்து தலைவி ஒரு மகளை ஒரு பெரிய மனிதர் மனைவிக்கு தத்தா கொடுத்தாங்க. அதனால புரியுது டாக்டர், நல்லாவே புரியுது. எங்க இருந்தாலும் அவ நல்லா இருக்கட்டும், போதும் அது எனக்கு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். இனி எனக்கு நிம்மதி, மீளா நிம்மதி. விழா முடியும் வரை கண்களால் பார்த்து பார்த்து பூரித்து போனாள். முடிவில் நந்தினி தன் கணவன் குழந்தையுடன் காரில் புறப்பட்டு போவதை பார்த்து கொண்டு வியப்புடன் நின்றாள். அவளையும் மீறி கன்னத்திலே வழிந்து மார்பை நனைத்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெல்ல வெளியே வந்தாள். வீட்டு கூடத்தை ஒட்டி இருந்த படுக்கை அறை கதவை திறந்து உள்ளே சென்று தரையில் உட்கார்ந்த போது உணவு பொட்டலம் இன்னமும் அவள் கையிலேயே இருந்தது. அன்னைக்கு உனக்கு ஒரு வாய் பால் கொடுத்தேன், அதுக்கு பதிலா இன்னைக்கு எனக்கு வயிறார சாப்பிட அதை கொடுத்தியாம்மா என் கண்ணே என்றபடி பொட்டலத்தை மார்போடு அணைத்து கொண்டாள். குமார், உங்களுக்கு தெரியுமா, நான் நம்ம மகளை இன்னைக்கு கண்ணால பார்த்து பூரிச்சு போய் வந்திருக்கேன்.
குமார், அவ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? குமார், நம்ம மக ஓஹோன்னு வாழறா. குமார், அவ குடும்பம் உங்க அந்தஸ்துக்கு ஈடானதா இருக்கும். மேலே பேச முடியாது, மார்பு அடைக்க அப்படியே தரையில் சாய்ந்து விட்டாள். பல ஆண்டுகள் துன்பத்தில் துடித்த அந்த உயிர் அமைதியாக வெளியேறிக் கொண்டிருந்தது.